இரவின் இனிய கீதங்கள். ஜூலை 22. கிரியைகளில்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கும். யாக்கோபு 2 அதிகாரம் 20 நாம் என்ன கிரியை செய்கிறோம், என்ன செய்திருக்கிறோம் என்று தியானிப்பது நலம். தேவ கிருபையை கேட்டு கண்டு ருசி பார்த்ததுண்டானால் நாம் பெற்ற இன்பத்தை மற்றவர்களும் பெறத்தக்கதாக இந்த பாக்கியமான நற்செய்திகளை ருசி பார்க்கும்படி செய்ய வேண்டும். அப்படி கிரியை செய்யவில்லை என்றால் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை பலவீனப்பட்டு அவலமடைந்து செத்துக் கொண்டிருக்கிறதென்று பொருள். மாறாக கர்த்தருடைய நேசத்தின் நிமித்தமாக நாம் கொழுந்துவிட்டு எரிகிற அன்பினாலே தேவ சேவை, சகோதர சேவை செய்கிறவர்களாக அவருடைய மீட்பின் மாபெரும் திட்டப்படி நடப்பவர்களாயிருந்தால் பலமுள்ளவர்களாயிருப்போம். அநேகரை இந்த நற்செய்தியினால் நாம் விசுவாசிகளானது போல, நாம் தேவதயவை பெற்றது போல அவர்களும் பெரும்படி செய்வோம். இப்படிப்பட்ட வைராக்கியமுள்ள நற்கிரியைகளைச் செய்தவுடன் ஊழியராயிருந்த பேதுரு, யாக்கோபு, யோவான், பவுல் ஆகியோரை விசேஷித்த வண்ணமாக இயேசு நேசித்தார். நாமும் விசுவாச கிரியைகளைச் செய்யும்போது இரட்சகராகிய இயேசுவால் நேசிக்கப்படுவோம். ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 44377. வணக்கம். இது தி டீப் டைவ். இன்னைக்கு நீங்க கொண்டு வந்திருக்கிற குறிப்புகளை வச்சு நம்பிக்கைக்கும் செயல்களுக்கும் உள்ள ஒரு ஆழமான தொடர்பு கொஞ்சம் பார்க்க போறோம். குறிப்பா யாக்கோபு புத்தகம் 2 அதிகாரம் 20 அங்க சொல்ற மாதிரி கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. இந்த ஒரு வரிய மையமா வச்சுதான் உங்க குறிப்புகள் இருக்குது. ஆமா, ரொம்ப சக்தி வாய்ந்த வரி அது. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த ஆழ்ந்த பார்வையில உண்மையான ஆன்மீக உயிர்ப்புங்கிறது அது கடவுளோட கிருபைய நம்ம அனுபவிக்கிறதோட முடிஞ்சிடுதா, இல்ல அது செயல்களா மாறணுமா, இத புரிஞ்சுக்கிறதா. சரி, உங்க குறிப்புகளை கொஞ்சம் ஆழமா போலாமா? கண்டிப்பா. முதல்ல பாத்தீங்கன்னா இந்த குறிப்பு நம்மள நாமே கொஞ்சம் உத்து பார்க்க சொல்லுது இல்லையா? அதாவது நீங்க கடவுளோட கிருபைய கேட்டறிஞ்சு கண்டு ருசிச்சு அனுபவிச்சிருந்தா அந்த அனுபவம் நமக்குள்ள ஒரு தூண்டுதல் தருதா? என்ன மாதிரி தூண்டுதல்? நம்ம அன்புள்ள தந்தைக்கு சேவை செய்யணும், இல்லனா மத்தவங்களும் நாம பெத்த ஆசீர்வாதத்தை பெற உதவணும்னு அப்படி ஒரு எண்ணம் வருதான்னு கேக்குது. ரொம்ப நேரடியான கேள்வி இது. ஆமா, ரொம்ப நேரடியா அழுத்தமாவே கேக்குது. அப்படி ஒரு ஆசை, ஒரு தூண்டுதல் உங்ககிட்ட இல்லைன்னா அது உங்க ஆன்மீக பலம் கொஞ்சம் குறைஞ்சு ஒரு மாதிரி செத்து போற அபாயத்துல இருக்குமோன்னு ஒரு அறிகுறியா இருக்கலான்னு இந்த குறிப்பு சொல்லுது. அப்போ அனுபவம் மட்டும் போதாதுங்கிறீங்க? அதான் இங்க முக்கியம். நீங்க பெத்த அனுபவம் மட்டும் இல்ல, அதனால வர்ற செயல்கள் தான் அந்த அனுபவத்துக்கு உண்மையான சாட்சின்னு இந்த பார்வை சொல்லுது. இது வெறும் உணர்வு சார்ந்த விஷயம் இல்ல, செயல்பாடு சார்ந்த ஒன்னா பார்க்கப்படுது இல்லையா? ஓ அப்படியா? அப்போ அந்த அனுபவங்கிறது ஒரு மூடிய பெட்டிக்குள்ள இருக்கிற பரிசு மாதிரி இருக்கக்கூடாது, அதை திறந்து பயன்படுத்தணும், அப்படித்தானே? சரியா சொன்னீங்க. அந்த ஓமை ரொம்ப பொருத்தம். பெத்த அனுபவம் உள்ளுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், அப்புறம் அது செயல்ல வெளிப்படணும். அதுதான் சாரம். இல்லனா அந்த அனுபவத்தோட முழு தாக்கம் உங்களுக்கு கிடைக்கல, இல்ல அது கொஞ்சம் வலுவிழுந்துடுச்சுன்னு இந்த குறிப்பு வாதிடுது. சரி, இது ஒரு பக்கம் சுய பரிசோதனை. ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட கர்த்தர் மேல ஒரு தீவிரமான அன்பு இருக்கு, அவரோட ரட்சிப்பு திட்டத்தை நினைச்ச ஒரு ஆழமான பாராட்டுணர்வு இருக்கு, மத்தவங்களுக்கு இதை பத்தி சொல்லணும்னு ஒரு தனியாத ஆர்வம் இருக்கு. ஆமா, இந்த மாதிரி உணர்வுகள் இருந்தா அது உங்களை நிச்சயம் ஊக்குவிக்கணும்னு இந்த குறிப்பு சொல்லுது. இது ஒரு பாசிட்டிவ் சைடு. நிச்சயமா இது ஒரு முக்கியமான வேறுபாடு. இங்கதான் இயேசுவையும் அவரோட அப்போஸ்தலர்களையும் பத்தி ஒரு குறிப்பு வருது. சொல்லுங்க. அதாவது பேதுரு, யாக்கோபு, யோவான் மாதிரி சிலர் மத்தவங்களை விட அதிக வைராக்கியம், சுறுசுறுப்பு, ஒரு ஆற்றலோடு இருந்தாங்களாம். அதனால இயேசு அவங்கள விசேஷமா நேசிச்சு ஆதரிச்சார்னு பவுலையும் அதே மாதிரி நினைச்சிருக்கலான்னு உங்க குறிப்புல இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த வைராக்கியம், அந்த செயல்பாடு அது விசுவாசத்தோட ஒரு முக்கியமான வெளிப்பாடா பார்க்கப்பட்டது. அது வெறும் உணர்வு இல்ல, அது ஒரு எனர்ஜியா வெளிப்பட்டது. அப்போ அந்த வைராக்கியம் தான் செயலுக்கான ஒரு உந்து சக்தியா இருக்குன்னு சொல்லலாமா? இயேசு அந்த ஆற்றலை அங்கீகரிச்சார் இல்லையா இந்த ஆதாரத்தின்படி? ஆமா, இந்த ஆதாரம் அப்படிதான் சொல்லுது. அந்த தீவிரமான அன்புங்கிறது வெறும் உள்ளுணர்வா இல்லாம ஒரு செயல் நோக்கமா இருக்கணும். குறிப்பா மத்தவங்களுக்கு உதவணும், நற்செய்தியை பகிரணுங்கிற செயல் அது வெளிப்படணும். அப்போ மற்றவர்களுக்கு உதவுவது என்பது மையமா இருக்கு. ஆமா, அதாவது
மத்தவங்க ஆசீர்வாதம் பெறணும், அவங்க பலப்படணும், கட்டி எழுப்பப்படணும், அவங்களும் அந்த தெய்வீக விசுவாசத்துல பங்கு பெறணும்னு நீங்க விரும்புறது, அதுக்காக நீங்க செயல்படுறது, இதுதான் உங்க விசுவாசம் உயிருள்ளதா இருக்குங்கிறதுக்கு நல்ல அறிகுறிகள்னு இந்த குறிப்பு சொல்லுது. ஆஹா, இந்த ஆழ்ந்த பார்வையின் இறுதியில நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? உங்க குறிப்புகளின்படி உண்மையான நம்பிக்கைங்கிறது அது சும்மா இருக்காது, செயலாற்றதா இருக்காது. அது தானாதே செயல்கள்ல வெளிப்படும். வெறும் நம்புறதுக்கும் அந்த நம்பிக்கைப்படி செயல்படுறதுக்கும் உள்ள தொடர்பை இத மறுபடியும் யோசிக்க வைக்குது. நம்ம விசுவாசம் எப்படி வெளிப்படுது, அது உயிருள்ளதா இருக்கா இல்லையான்னு நம்மள நாமே கேட்டுக்க வைக்குது. இதை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போனா ஒரு கேள்வி வருது மனசுல. சொல்லுங்க. உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி அந்த தீவிரமான அன்பு, சொல்லும் ஆசை, இதெல்லாம் ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் பலவீனமா இருக்குன்னு அவங்க உணர்ந்தா அதை எப்படி மறுபடியும் வளர்த்துக்கிறது, இல்ல எப்படி செயல்படுத்துறது? செயல்தான் விசுவாசத்தோட சாட்சினா அந்த செயல் செய்யறதுக்கான உந்துதலே இல்லாதப்போ என்ன செய்யறது? இது நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு புள்ளி.